தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், கனப்படுத்துகிறேன் ஐயா. இந்த மாதத்தின் கடைசி நாட்களில கூட கர்த்தாவே உம்மை ஆராதிக்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவர் இந்த மாதத்தை காணாதபடி ஆண்டவர் இருந்த போதிலும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. இந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பேன் என்று சொன்னீர் ஆண்டவர். இந்த மாதம் முழுவதும் ஐயா எங்களுடைய சத்தத்தை என்னென்ன கேட்டீர் என்று எங்களுக்கு தெரியாம்பா, எங்களுக்கு தெரியாதாச்சா. இந்த அன்பின் கரத்துக்குள்ளாய் முற்றிலுமா இந்த பேரை ஒப்பு கொடுக்கிறாய். நன்றி நன்றி ஐயா, 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 நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறந்து போவேனோ, இந்த உலகில் வாழ்வேனோ. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தேடி உமக்கு நன்றி. ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தேடி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பது நிர்மூலமாகாததோ, நான் நிற்பது நிர்மூலமாகாததோ. உங்க கிருபைதா, உங்க தயவுதா, உங்க கிருபைதா, உங்க தயவுதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ. உங்க கிருபைதா, உங்க தயவுதா, உங்க கிருபைதா, உங்க தயவுதா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த மாதத்துல நான் ஒருத்தரை காமிச்சு கொடுத்தேன். அது நடுவுல கூட ஐயா போட்டு இருந்தாரு. யாரை பத்தி பார்த்துட்டு இருந்தோம்? ஆழமான சத்தியத்துல ஒருத்தரை காமிச்சு கொடுத்தேன். யாரை பார்த்தோம்? முந்தின மாசம் இல்ல, அதுக்கு முந்தின மாசம். முந்தின மாசத்துல போய் தேடாதீங்க. அதுக்கு முந்தின மாசம் எசேக்கியாவை பத்தி என்ன பண்ண நம்ம பார்த்தோம். அவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் எப்படி கேட்டாரு, நியாயமாய் அவருடைய காரியத்தை என்ன பண்ணாரு அவர் சொல்லி. நம்ம நியாயமா இல்லாத போதுல என்ன பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட அதிகாரமா. ஆனா அவர் நியாயத்தை செய்து என்ன பண்ணாரு, எசேக்கியா அவருடைய காரியங்களை பெற்றுக்கொண்டாரு. என்னத்தை பெற்றுக்கொண்டாரு? என்னதுப்பா பெற்றுக்கொண்டாரு? எல்லாம் திருத்த முடிக்கிறீங்களா? காசு பெற்றுக்கொண்டாரா? என்னட்ட ஜீவன் என்ன பண்ணாரு? பெற்றுக்கொண்டார். தன் நீதியும் உத்தமத்தையும் காமிச்சு ஏசப்பாகிட்ட என்ன பெற்றுக்கொண்டாரு? நம்ம கூட இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது யாருடைய கிருபை தான்? தேவனுடைய கிருபை தான். எசேக்கியாவுக்கு மாத்திரல்ல,
தேவன் நம்மளுக்கும் ஜீவன் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. எசேக்கியாவுக்கு நாட்களை வருடங்களை சொல்லிவிட்டார். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 15 ஆண்டுகள் உனக்கு என்ன பண்ணுவேன், கூட்டி கொடுத்திருக்க. நீ 15 ஆண்டு கால மரணத்தை என்ன பண்ண மாட்ட, காண மாட்டேன். அது ஏசப்பா சொன்ன வார்த்தை. அது ஒன்று என்ன பண்ண தரையில விழாது. ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்றான்னா அதை பிடிச்சு கொள்ளுங்க. மனுஷன் வார்த்தைக்கு செவி கொடுக்க எப்படியா இருக்கலாம்? ஐயோ சொல்ல கேட்கலாம் கூட என்ன பண்ண, ஒட்டு கேட்க ரெடியா இருப்போம். அந்த காதை கேட்காது என்னதான் பேசுறாங்கன்னு. ஆனா ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்றதுல செவி கொடுக்குது இல்ல. ஆனா எசேக்கியாவை தேவன் சொல்றாரு, நீ 15 ஆண்டுகள் என்ன பண்ண, எனக்கு ஜீவனை கொடுத்தார் தெய்வம். எசேக்கியாவுக்கு வியாதியிலிருந்து கொடுத்தார். எனக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எல்லா அக்கிரமத்திலிருந்தும் ஜீவனை கொடுத்தார். எசேக்கியாவை போல நானும் கிருபை பெற்றவர். இல்லைன்னா எப்போ மண்ணுக்கு மண்ணு என்ன பண்ணிருப்போம், போயிருப்போம். இன்னைக்கு நம்மள மறந்தே போயிருப்பாங்க. அநேகரை நம்மள மறப்பது போல நம்மளும் இன்னைக்கு என்ன பண்ணிருப்போம், மறக்கப்பட்டிருப்போம். ஆனா ஜீவனை கிருபையாய் கொடுத்தார், தயவாய் கொடுத்தார். கொடுத்தா நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன். எனக்கு ஜீவனை கொடுத்திருக்காங்க, நான் எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் ஏசப்பா ஏதாவது ஒரு விதத்துல அற்புதங்களை அடையாளங்களை என்ன பண்ணி கொண்டேதான் இருக்காரு, செஞ்சு கொண்டே. சும்மா வந்து இந்த இடத்துல யாரும் வந்து என்ன பண்ணல, நம்ம உக்கார்ல. இன்னைக்கு உக்கார்ந்து இருக்கனா யாருதான் காரணம், ஏசப்பா தான் காரணம். ஏதோ ஒரு விண்ணப்பத்தின் சத்தத்தை எனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கேட்டிருக்காரு. அதனால நன்றியோடு இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், அமர்ந்து கொண்டிருக்கேன். சில பேருக்கெல்லாம் ஜீவனையே கொடுத்திருக்க. ஊழியக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா மறிச்சிருந்தானா 2013 என்ன பண்ணிருக்கணும், அவரு மறிச்சிருக்கணும். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தீங்க என்ன பண்ணிருக்காரு, உட்கார வச்சிருக்காரு. அநேக பேருக்கு ஒரு சாட்சி சொல்லணும்னா நிறைய என்ன பண்ணலாம், சொல்லலாம். சரி, அப்படி ஆயுசு நாட்களோடு இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும், தேவனுக்கு எப்படி இருக்கணும், உண்மை உள்ளவளா இருக்கணும், நன்றியோட இருக்கணும். அப்புறம் சபிச்சார் சொல்லுமா, சாட்சியா இருக்கணும். எல்லாத்தையும் நீங்களே சொல்லாதீங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கப்பா. எப்படிப்பா இருக்கணும், எல்லா நாயிலும் ஏதோ பகுதாம ஏதோ போட்டு எப்படிமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும், நன்றி உள்ளவங்களா இருக்கணும். வாய்ஸ் சைடு சொல்லுங்கப்பா. சாட்சியா இருக்கணும். ஐயா சொல்லுறியா, நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் இல்ல. ஏன்னா ஒரு மனுஷன் நம்மளுக்கு ஒரு நன்மையை செய்தாலுமே அவனுக்கு எத்தனை வாட்டி நன்றி சொல்றோம். இப்போ எசேக்கியாவுக்கு ஒரு பண தேவை, ஹாஸ்பிடல் ஆபரேஷன் பண்ணும். ராஜா வந்து உதவி செய்யற, அவனுக்கு எப்படியா இருப்பான் எசேக்கியா, நன்றியா இருந்திருப்பான். அவன் சாவு வரைக்கும் எப்படியா இருந்திருப்பான். ஆனா தேவன் ஜீவனை கொடுத்தார். மரிச்சு போனவன தேவன் உயிரோடு கூட வச்சிருக்காரு. எத்தனை வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. டாக்டர் எல்லாம் காப்பாத்தினா 1 வருஷம், மினிமம் 5 வருஷம் இருப்பாங்க. ஆனா தேவன் காப்பாத்தி 15 ஆண்டுகள் என்ன பண்ணிருக்காரு, அவனை உயிரோடு வச்சிருக்காரு. அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கலாமா, எப்படி இருக்கு, நம்மளோடு கூட ஒத்து போறாரா, இல்ல அவரு விசேஷமா எப்படி இருந்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒருத்தர் கெஸ் பண்ணுங்களேன். இப்போ அவருக்கு ஜீவனை கொடுத்துட்டாரு, முன்னாடி நீதியா உண்மையா எல்லாமே நடந்தாரு. இப்போ அதிகமா நடந்திருப்பாரா இல்ல நடக்காத போயிருப்பாரா? அதிகமா என்ன பண்ணிருப்பார் தேவனுக்காக உண்மையா. ஏன்னா யாரும் செய்ய முடியாத காரியத்தை யார் செஞ்சது, யார் செஞ்சது? அப்ப எப்படி இருப்பாரு அவருக்கு எசேக்கியா? உண்மை உள்ளவனா என்ன பண்ணிருப்பா, இருந்திருப்பாங்க. ஏன்னா யாரும் செய்ய முடியாத யார் செஞ்சது, ஏசப்பா எனக்காக செஞ்சாரு. அதனால அவருக்கு நான் என்ன பண்ணுவேன், இன்னும் அதிகமா எங்க இருப்பேன், உண்மையா இருப்பேன். எல்லாரையும் காட்டில நான் எப்படியா இருப்பேன், உண்மையா இருப்பேன். ஏன்னா அதிக கிருபையை நான் பெற்றிருக்கிறேன். இருளில் இருந்து என்னை தூக்கி கொண்டு வந்தார், மரணத்திலிருந்து என்னை பிடுங்கி கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நான் எப்படியா இருப்பேன், உண்மையா இருப்பேன். எடுத்து வாசிங்கப்பா. ரெண்டு ராஜாக்கள் எடுங்கப்பா. ரெண்டு ராஜாக்கள் 20:6 வாசிங்கப்பா. உன் நாட்களோடு
15 வருடங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு என்ன பண்ண? ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு முந்தின மாதம் என்ன பண்ணோம் பார்த்தோம். அவனுக்கு ஒரு என்ன சொல்ற, நீ குணமானவன் எங்க இருக்கணும்? ஆலயத்துல இருக்கணும். எல்லாமே கடந்த அதுக்கு முந்தின மாதத்துல என்ன பண்ணோம் சொன்னோம். அப்ப அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுச்சு? 15 வருடம் கூட கொடுத்தார். இப்ப நம்ம ஒரு அற்புத ஏசப்பா செய்தார். நம்மள பார்க்க அநேக வருவாங்களா வரமாட்டாங்களா? ஒரு பெரிய வியாதியில இருந்து என்ன பண்ணிருக்க மீண்டு வந்து, ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டு வந்திருக்கேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஜோஸ்வா வந்தாங்க. ஜோஸ்வா அவர் வேலைக்கு போயிருந்தாரு. இங்க பாத்தீங்கன்னா இப்படி நிறுத்திருக்கானா அப்படியே ஒட்ட நாளை போச்சு. கொஞ்சம் நிசுமா என்ன பண்ணிருப்பேன், அப்படியே அடிபட்டு போயிருப்பேன். வந்து ஜோம் பண்ணிட்டு போறான். அப்போ அந்த நன்றி என்ன பண்ணுது அவனுக்கு இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு வரமான்னு ஓடி வந்து யாருக்கு நன்றி சொல்றான்? ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றான். என்னை காப்பாத்துனீங்களே, உனக்கு நன்றி ஐயா. என்ன பண்ணீங்க? காப்பாத்துனீங்களே, அதற்காக உனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். எசேக்கியா வியாதி மரணத்துல இருக்கும் போது அவன் சுகம் அடைந்தது அநேகர் என்ன பண்ணிருப்பாங்க? கேள்வி பட்டு இருப்பாங்க. பார்க்க வந்திருப்பாங்களா? பார்க்க வந்திருக்க மாட்டாங்களா? அப்ப எசேக்கியா என்ன சொல்லி இருப்பான் சொல்லுங்க. தேவன் எனக்கு என்ன பண்ணாரு? ஜீவனை கொடுத்தாரு, எங்க உயிரோடு வச்சிருக்காரு. பாருங்க, நான் தான் சாட்சி. நீங்க கவிதாரு வண்டியில போல எல்லாருக்கும் என்ன பண்ணுது? சாட்சி சொல்லினே போகுது. நான் உயிரோட இருக்கிறதுக்கு யார்தான் காரணம்? ஏசப்பா தான். நான் வண்டி ஓடுறதுக்கு யார்தான் காரணம்? ஏசப்பா. அந்த நன்றி இருந்தா போதும். ஏசப்பா நீ போய் மொட்டை அடி, நீ போய் ஆணி குத்து, நாக்குல வேல் குத்து, அம்பு விடு, இதெல்லாம் எதுவுமே ஏசப்பா நம்ம கிட்ட என்ன பண்ணல சொல்லல. தவித்தாலம்மா ஒரு வாரம் காலில் ஆணி வச்சு செருப்பு போடுவான்னு அது என்ன பண்ணோம்? இல்ல, நான் உங்களுக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், எனக்காக மொட்டை அடிக்க என்னன்னு அடிப்பீங்களா? ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு? நன்றி இருந்தா போதும். உண்மையா இருங்க. சாகுற வரைக்கும் எப்படியா இருங்க? உண்மையா இருங்க. நான் மரண தருவாயில இருந்து உங்களை காப்பாத்துங்க. இன்னைக்கு ஜீவனோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, குடும்பத்தோடு, சபையோடு, எல்லாரோடு இருக்கிறனா அதுக்கு யாருதான் காரணம்? ஏசப்பா மாத்திரம் தான் காரணம். எசேக்கியா இதுல இருந்து வாசிங்கப்பா, 12ல இருந்து வாசிங்கப்பா. அக்காலத்திலே பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் இல்லப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. கொஞ்சம் திருத்தமா வாசிங்க, விட்டு விட்டுறாதீங்க. அக்காலத்தில் வாசிங்க. அக்காலத்திலே குமாரனாகிய அவர் யாருடைய ராஜா? பாபிலோனுடைய ராஜா. பாபிலோன் எப்படிப்பட்ட இடம்? தேவன் இல்லாத இடம், சிலை உருவாக்கப்பட்ட இடம் பாபிலோன். பாவம் நிறைந்த இடம். அந்த இடத்துல யாரு பிடிச்சிட்டு போனாங்க? கடந்த நாட்கள் ஐயா காமிச்சார். யார? தானியேல் வைராக்கியமா இருந்த இடம். ராஜாவை வணங்கினா கூட வணங்க மாட்டாங்க. ஏன்னா அது சிலை விக்கிரக ஆராதனை பண்ணுகிற இடம். அப்படியேப்பட்ட ராஜா யாருக்கு நிருபங்களை எழுதுறான்? எசேக்கியாக்கு எழுதுறான். தேவன் தனக்கு செய்த நன்மைகளை எசேக்கியா நினைச்சு எல்லாத்தையும் சொல்லுவாரு. யாருக்கு எழுதுற? வாசிங்கப்பா. பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறதை கேட்டு அவரிடத்துல நிருபங்களை மாத்திரல என்னத்தையும் அனுப்புறான்? வெகுமானிகளை அனுப்புறான். ஏத்துக்கணுமா? ஏத்துக்கணுமா? பாபிலோன்ல இருந்து ஒண்ணு வருது, அது எசேக்கியா ஏத்துக்கணுமா? திருப்பி அனுப்பணுமா? தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் வஞ்சிக்கிற காலத்துல இருக்கிறோம். இன்னைக்கு எசேக்கியா நாட்களிலே நடக்கிறது போல நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுது? நடக்குது. தேவன் ஜீவனை கொடுக்கிறார், நன்மையை கொடுக்கிறார்.
தெரியுமா வராங்க? நம்மளை பத்தி புகழ்ந்துட்டே வராங்க. இன்னொன்னு கிஃப்டோட என்ன பண்றாங்க? வராங்க. அதை நம்ம ஏத்துக்கலாமா? யோசிச்சு ஒரு காரியத்தில நடங்க. அப்பதான் தேவனுக்குள்ள சாட்சி என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். அவன் வாசிங்கப்பா. எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து எசேக்கியா என்ன பண்றான்? அவனை அங்கீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்றாங்க. பாபிலோன்ல இருந்து வருதுன்னு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட மன உறுத்தல் இல்ல. ஆசு நாட்களை கூட்டி கொடுத்தால் என்ற பயம் இல்ல. ஆனா அவன் என்ன பண்றாங்க? அங்கீகரித்துக் கொள்றான். புறக்கணிக்காதபடிக்கு ஒரு வாலிபனுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் யாருக்கு இல்ல? எசேக்கியாவுக்கு இல்ல. தேவன் ஜீவனை கொடுத்தா அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டியவன் என்ன பண்றாங்க? அங்கீகரிக்கிறான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தேவன் ஜீவனோடு வச்சிருக்கிறாங்க. சில காரியங்களை ரிஜெக்ட் பண்ணணும். பண்ணாதான் இந்த இடத்துல சாட்சி அளிக்க முடியும். பண்ணலனா எசேக்கியாவை போல நன்றி கெட்டவர்களாக இருப்போம். தேவனுக்கு சாட்சியா இருப்பார் என்று 15 ஆண்டு காலங்கள் கூட்டி கொடுத்தா அவர் வர பாபிலோன்ல இருந்து வருது. எங்க இருந்து வருது? தேவ பிள்ளைகளிடத்துல இருந்து வரல. உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா காரியமும் பாபிலோன்ல இருந்து வரும். நிருபங்கள் வரும், கிஃப்ட் வரும். எல்லாத்தையும் நீ அங்கீகரிக்கிறியா இல்ல ரிஜெக்ட் பண்றியா? யார் பாப்பாரு? யார் பாப்பாரு? தேவன் பாப்பாரு. ஏன்னா அவர் நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை காண்கிற தேவனா. அதனால எசேக்கியா பண்றதெல்லாம் இயேசுவா பார்த்துக்கிறார். வாசிங்கப்பா. எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். எல்லாவற்றையும் யாருக்கு காண்பிக்கிறான்? கர்த்தரை சார்ந்த பிள்ளைகளுக்கு அல்ல, பாபிலோனில் இருந்து வந்த அவர்களுக்கு என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் காமிக்கிறான். அவன் காமிச்சிருந்தா என்னதான் காமிச்சிருக்கணும் சொல்லுங்க? கர்த்தர் எனக்கு செய்த நன்மை என்ன பண்ணிருக்கணும்? அவனை காமிச்சிருக்கணும். இன்னைக்கு அநேகர் உன்னை தேடி வராங்க. உன் பெருமையை காமிக்காத, உன் மேன்மையை காமிக்காத, உன் படிப்பை காமிக்காத, உன் திறமையை காமிக்காத. இந்த செல்ல பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்த தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க. உங்ககிட்ட இருக்க ஆட்கள் அனுப்புறது எதுக்கு தெரியுமா? நம்ம கிட்ட ஜனங்களை அனுப்புறது எதுக்கு தெரியுமா? நம்மளுடைய காரியத்தை காண்பிப்பதற்காக. நான் மரண அவஸ்தையில இருந்தேன். எப்படி தெரியுமா இருந்தேன்? கர்த்தரை அறியாத போது நான் எப்படி தெரியுமா இருந்தேன்? இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கிறேன்? கர்த்தரை அறியாத பிள்ளைகள் மத்தியிலே நீங்களும் நானும் தான் சாட்சி. இன்னைக்கு சாட்சியா இருக்க பிள்ளைகளை இன்னைக்கு எப்படியா போகுது? சாட்சி கேட்டு போகுதுங்க. பன்னிக்குட்டிய பார்த்து ஆட்டுக்குட்டி என்ன ஆயிடுது? பன்னிக்குட்டியா ஆசைப்படுது. தேவ மேன்மை இழந்து போயிடுவேன், தேவ மகிமை இழந்து போயிடுவேன், தேவ கனத்தை இழந்து போயிடுவேன். எசேக்கியா இழந்து போனான். அவன் வரவங்களுக்கு பாபிலோன்ல இருந்து வந்தாங்க. அவன் எதைதான் காமிச்சிருக்கணும்? கர்த்தரை காமிச்சிருக்கணும். 15 ஆண்டு காலம் கூட்டி கொடுத்தார். நான் செத்து போயிருக்க வேண்டியவன், மரண அவஸ்தையில் இருக்க வேண்டியவன். ஆனா எனக்கு யார் ஜீவனை கொடுத்தது? ஏசப்பாடான். அவன் சொல்லாதபடிக்கு வந்தோன்னு என்ன கட்டுறான்? அவன் வீட்டு உள்ளவா பாரு, இதை பாரு, அதை பாரு, இதை பாரு, இதை பாரு, இதை பாரு என்ன பண்றான்? காண்பிக்கிறான். வாசிங்கப்பா. தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை. தேவன் எதெல்லாம் அவனுக்கு கிஃப்டா கொடுத்தாரு அதெல்லாம் வெளி ஆட்களுக்கு என்ன பண்றான்? சத்துருவுக்கு திறந்து காண்பிக்கிறான். தேவ பிள்ளைய தேவன் கொடுக்கிற நன்மை எல்லாம் சத்துரு கிட்ட விற்று போடாத. அவன் உன்னை கண்காணிச்சுட்டே இருப்பான். யோபுவே விடல. அவன் தேவனுக்கு பயந்து யோபுவே விடல. அவன் உத்தமன். நம்ம எல்லாம் வச்சு பாருங்க, நம்மளாம் உத்தமர்களா? பாவிலும் பிரதான பாவிகள். நம்ம கிட்ட தேவன் சில ஆட்கள் அம்சம் நம்ம எதை காண்பிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. தேவன் என்கிட்ட ஒரு பிள்ளைகளையோ
ஒரு சேனல்லையும் அனுப்புறான்னா தேவனை தவிர வேற எதையுமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட இருந்து காண்பிக்க கூடாது. ஆனா எசேக்கியா எல்லாவற்றையும் காண்பித்து யாரை காண்பிக்க மறந்துட்டான்? ஏசப்பா காண்பிக்க மறந்துட்டான். இந்த செல்வத்தையும் பொன்னையும் வெள்ளியும் கந்த வர்க்கத்தையும் வாசனை திரவியங்களை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். அந்த கர்த்தரை காண்பிக்க முடியாதபடிக்கு தன் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் காண்பிக்கிற எசேக்கியாவை தேவன் அருவருக்கிறார். அருவருத்தினா என்ன பண்றாரு? வாசிங்க பாருங்க அடுத்த வசனத்தை. அப்பொழுது ஏசாயா உடனே ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். எந்த தீர்க்கதரிசி நீ மரிச்சு போவாய் என்று சொன்னாரோ அதே தீர்க்கதரிசியின் வார்த்தை கொஞ்ச நேரத்துக்குள்ள அவமாக்கி மறுபடியும் கொண்டு வர்றாங்க. ஒரு ஊழியக்காரன் அனுப்பி சொல்ற, செத்துமா போற வீட்டுக்கு அனைத்து ஒழுங்கு பண்ணு. பாதி தூரம் போவாங்க. அவன் விண்ணப்பத்தின் எசேக்கியாவின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் திரும்ப என்ன பண்றாரு? அவன் சத்தத்தை கேட்டு, அவன் அழுகையின் சத்தத்தை கேட்டு அவன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தா அவன் மேன்மைகளை காட்டுறான். மேன்மைகளை காட்ட தேவ சமூகத்துக்கு வராதிங்க. அதுக்கு எத்தனையோ இடம் இருக்குது. எல்லாத்தையும் காட்ட எத்தனையோ இடம் இருக்குது. உங்க திறமைகள், உங்க தாளந்துகள், உங்க பொய், உங்க திருட்டு, உங்க களவுகள் காட்டுறதுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்குது. தேவ சமூகம் இல்ல. தேவன் ஜீவனையும் கொடுப்பாரு, அதை எடுக்கவும் செய்வார். வாசிங்க பாருங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள்? எங்கே இருந்து உன்னிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்ன பண்றாங்க? வந்தார்கள். இங்க அழகா ஐயா தன் பொக்கிஷம், தன் அரண்மனை, தன் வெள்ளி, தன் வெள்ளி பொண்ணு என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்க என்ன பண்றாரு? பெருமை பாராட்ட. நான் தான் என்ன பண்றாரு? பெருமை பாராட்ட ஆரம்பிச்சுட்டாரு எசேக்கியா. தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை என்ன பண்ணல? கேட்கிற அவர்கள் உள்ள அனுப்பலாமா வேணாமான்னு என்ன பண்ணல? சில மனுஷர்கள் எல்லாம் தேவன் உள்ளே சேர்க்காதன்னு சில மனுஷர்கள் எல்லாம் உள்ள நுழைய விடாத. அது ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ண கெடுத்துட்டு போயிடும். ஆனா மீறி விட்டீங்கன்னா எசேக்கியாவை போல ரொம்ப கொடூரமா இருக்கு. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் சேர்ந்து வாழ்ந்தவன். அதனால்தான் அவன் உத்தமத்தை காட்டி அவன் நன்மைகளை பெற்றுக் கொண்டான், ஜீவனை பெற்றுக் கொண்டான். ஆனா ஜீவனை கொடுத்தவனே என்ன வந்துச்சு? அவனுக்கு மேன்மை. நான் தான் திமிரு இருந்துச்சு, ஆணவமும் அகம்பாவமும் சேர்ந்து வந்துடுச்சு. வாசிங்கப்பா. ஏசாயா வந்து கடிந்து கொள்ளுகிற. வாசிங்கப்பா. அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்? வீட்டுக்குள்ள வந்து என்னத்தை பார்க்கறாங்க? பாபிலோனில் இருக்கிறவர்கள் வீட்டுக்குள்ள வருவதற்கு நீ அனுமதிச்சு அவர்கள் என்னத்தை பார்த்தாங்க? வாசிங்கப்பா. என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்கள், என் பொக்கிஷம் கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம் இல்ல. இப்ப யார் ஆயிடுச்சு? எந்து. இதெல்லாம் எந்து, அதெல்லாம் எந்து. இப்ப எந்த ஆயிடுச்சு? எல்லாம் கர்த்தர் கொடுத்தது இல்ல. இப்போ உயிரோடு இருக்கிறனா அது யாரு கொடுத்தது? சுகம் கொடுத்தது. அந்த ஜீவன் இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் பண்றேன், என் என்ன பண்றேன் சொல்றேன். வாசிங்கப்பா. என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியான பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும் தேவ பிள்ளையே, இன்றைக்கு உனக்கும் எனக்கும் எசேக்கியாவை போல ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார். கொடுத்ததுனால தான் ஜீவனோடு இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கோம்? உட்கார்ந்து கேட்டுருக்கோம். சில வேதத்தின் ரகசியங்களை படிக்கும் போது இப்படியெல்லாம் நம்ம இருக்க கூடாது, இப்படியெல்லாம் நம்ம இருக்கணும். சில நபர்கள் என்ன பண்ணுவார்? தேவன் காண்பிப்பார். அது மரண வியாதி. மரண வியாதியிலிருந்து காப்பாத்தின அவனுக்கு என்ன இருக்கணும்? முதல்ல முன்னாடி இருந்த தாழ்மையை காட்டிலும் அதிகமா என்ன பண்ணிருக்கணும்? இருந்திருக்கணும். இன்னைக்கு மேன்மை வந்துருச்சு. ஜீவனை கொடுத்தோட என்ன வந்துச்சு? மேன்மை வந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஏசப்பா ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அனுப்பி
சொல்லுகிறார். வாசிங்க தேவ பிள்ளை. இதோ நாட்கள் வரும், நாட்கள் வரும், ஒரு நாட்கள் வரும். நான் ஏசப்பா மறந்து வாழ்கிற தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் அந்தரங்கத்தில் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் ஒருவர் பார்த்துக் கொண்டு இருக்கிறார் என்று பயமில்லாதபடி இருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு நாட்கள் வரும். வாசிங்கப்பா. அப்பொழுது உம்முடைய வீட்டில் உள்ளவர்களிலும் உம்முடைய பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீறியாய் வைக்கப்படாமல் எல்லாம் எங்க கொண்டு போவோம்? யாரை நீ உள்ள விட்டியோ, யாரை நீ தேவன் காண்பிக்க வேண்டிய இடத்துல உன்னுடைய காரியத்தை நீ காமிச்சியோ, அவர்கள் மூலியமாவே உனக்கு துக்கமும் கண்ணீரும் வேதனையும் எல்லாமே வரும். நாட்கள் வரும். ஏசப்பா பார்க்கவே நம்ம நினைக்க கூடாது. நாட்கள் வரும். எந்த காரியத்தை நீ பாபிலோன உள்ள அனுப்பிச்சியோ அந்த பாபிலோனே உனக்கு சிறையாய் வரும். வாசிங்கப்பா. நீ பெறப் போகிற உம்முடைய சந்தானமாகிய உமது குமாரர்களில் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே எப்படியா இருப்பாங்க? ராஜகுமாரர்கள் எப்படியா இருப்பாங்களா? எசேக்கியா ராஜா பிள்ளை எப்படின்னா, பிள்ளை எப்படியா இருக்கணும்? அடுத்த ராஜா யாருன்னா பிள்ளை. ஆனா எசேக்கியா செய்கிற காரியெல்லாம் யாரு மேல திணிக்கிறாரு? பிள்ளை மேல திணிக்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஏன் என் பிள்ளை இப்படி இருக்கு? ஏன் என் பிள்ளைங்க இப்படி தாழ்மாறா போறாங்க? ஏன் என் பிள்ளைங்க நான் கர்த்தருக்கு உண்மையான நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பிள்ளைகளிடத்திலே கணக்கு கேட்பார். ஏன்னா ஒரு ஆசீர்வாதத்தை தலைமுறையாய் கொடுப்பது போல நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் பிள்ளைங்க இப்படி போறாங்கன்னு யோசிங்க. நான் எந்த இடத்துல விட்டுட்டேன், நான் எதை காமிச்சிட்டேன், எந்த இடத்துல காமிச்சிட்டேன், நான் எந்த இடத்துல காமிச்சிட்டேன். எசேக்கியா செய்த தவறுகளை தேவன் தன் பிள்ளை இடத்துல கேட்க, நீ ராஜாவா இரு, ஆனா உன் பிள்ளை எங்க இருப்பான்? எந்த இடத்துல இருப்பான்? பாபிலோன் இடத்துல, உன் சொந்த இடத்துல இல்ல, அந்நிய தேசத்துல உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? வேலைக்காரலா இருப்பாங்க. வாசிக்கப்பா. அரண்மனை வேலைக்காரலா இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போது எசேக்கியா எசாயாவை நோக்கி நீ சொன்ன வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என்ன சொல்லிட்டாரு? என்ன சொல்லிட்டாரு? நல்லதான வார்த்தை. அதுக்கு முன்னே இருந்த எசேக்கியா எப்படி இருந்தாரு? கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவனா உத்தமமாய் தன் ஜெபத்தை கண்ணீரோடு தாழ்மையோடு என்ன பண்றான்? ஏன் எடுக்கிறான்? இன்றைக்கு எசாயா வந்து சொல்றாரு, உன் பிள்ளைகள் அடிமைகளாய் போவார்கள் என்று சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்? நீங்க சொன்ன வார்த்தை எப்படின்னா, நீ செஞ்ச தப்பு உன் பிள்ளைய தண்டிக்க போறான்னு அவன் மன்றாட என்ன பண்ண இடம் கொடுக்கல. அது அவன் சொன்ன வார்த்தை எப்படி பண்றா? நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்று சொல்லி என்ன பண்றாங்க? முடிச்சிடறான் அந்த வார்த்தையை. நான் சந்தோஷமா இருந்தா போதும், என் நாட்கள் சமாதானமா இருந்தா போதும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தா என்னன்னு என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். ஆனா தேவன் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில என்ன பண்ண விழல. எடுத்து வாசிங்கப்பா. நாளாகம் எடுங்கப்பா. 2 நாளாகம் எடுங்க. 2 நாளாகம் 33 1ல இருந்தே வாசிங்க. அதுக்கு முன்னாடி 32 24 இருந்து வாசிங்கப்பா. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு தேவனே சொல்றார்,
அவன் மனசு எப்படி ஆயிடுச்சு? மேட்டிமை வந்துடுச்சு. கர்த்தர் பாராட்டின இரக்கத்தை என்ன பண்ணிடுறாங்க? மறந்துட்டான். மறந்துட்டபடினால்தான் அவனுக்கு என்ன வந்துச்சு? பெருமை வந்துச்சு. இதெல்லாம் தான் நான் என்ன வந்துச்சு? பெருமை வந்துச்சு. வாசிங்கப்பா. ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம், கர்த்தருடைய கடும் கோபம் ஒரு மனுஷன் நிமித்தமா என்னெல்லாம் வந்துச்சு? யூதா முழுவதும், எருசலேம் முழுவதும், ஜனங்கள் முழுவதும் கர்த்தருடைய கோபம் ஒரு மனுஷனின் நிமித்தமா அவன் செய்த மன மேட்டிமை நிமிஷமா வந்துச்சு. கர்த்தர் தன்னை பார்க்கிறார் என்ற பயம் இல்லாம போயிடுச்சு. ஜீவனை கொடுத்தாரு. உண்மையா இருக்கிறதுக்காக ஜீவனை கொடுத்தாரு. உத்தமமா நடப்பந்தா ஜீவனை கொடுத்தாரு. உறுதியா நிற்பந்தா ஜீவனை என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. கர்த்தரை காண்பிக்க வேண்டிய நம்ம இன்னைக்கு நம்மள காமிச்சதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சா? மனம் மேட்டிமை ஆயிடுச்சு. மனம் மேட்டிமை ஆனதுனால அந்த கோபம் பிள்ளை மேல வந்துருச்சு, ஜனங்கள் மேல வந்துருச்சு, யூதா மேல, எருசலேம் மேல. எந்த காரியத்துல எல்லாம் அவன் வென்றானோ அது மேல எல்லாம் கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. வாசிங்கப்பா. எசேக்கியாவின் மன மேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் என்ன பண்ணல? வரல. அதுல 30 வாசிங்கப்பா. இந்த எசேக்கியா ஆட்சியிலே அணை கட்டி நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் தேவன் வாய்க்க செய்தார். ஆனா அவன் மனம் மேட்டிமை என்ன ஆயிடுச்சு? தன் பிள்ளைக்கு வந்துச்சு. ஏன்னா என் நாட்கள்ல சமாதானமா இருந்தா போதும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. என் நாட்கள் சந்தோஷமா, என் பிள்ளைங்க எப்படி வேணாலும் போட்டோம், என் பிள்ளை எப்படி வேணாலும் போட்டோம், என் நாட்கள் எப்படியா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும் சொல்றாங்க. வாசிங்கப்பா. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்கள் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனுக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதுக்காக மனுஷன் கைவிடலாங்க. மனுஷன் கைவிடலாம். ஏசப்பா கைவிட்டாருன்னு வச்சுக்கீங்க. ஏசப்பா கைவிட்டாருன்னு வச்சுக்கீங்க. அவன் நாட்கள் உத்தமம் உண்மையாய் வாழ்ந்தான். ஆனா அவன் மரணம் போது அவன் மன ரம்யமா செத்துருப்பானான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 31 வாசி, 33ல இருந்து 31 வாசிக்கப்ப முடிச்சிடறேன். மனசே ராஜாவா இருக்கிற போது இந்த மனசை யார் தெரியுங்களா? யார் சொல்லுங்க? எசேக்கியாவோட மகன் இந்த மனேசே. எசேக்கியாவோட மகன் இந்த மனேசே. வாசிங்கப்பா. மனேசே ராஜாவா இருக்கிற போது 12 வயதா இருந்தான். 55 வருஷம் எருசலேமை அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட ஏழைகளை என்ன பண்றாங்க? திரும்ப கட்டுறாங்க. எசேக்கியா எதெல்லாம் தகர்த்து போட்டானோ அதெல்லாம் மறுபடியும் எழுப்புகிறான். விக்கிரகங்களை எழுப்புகிறான், சுலைகளை எழுப்புறான். அவன் மன ரம்யமா செத்துருப்பானா எசேக்கியா? ஐயோ சந்தோஷப்பா, என்ன பாட்டிலே உண்மையா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க பண்றதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை இருக்கா? பிள்ளை வந்து சொன்னான், ஊழியக்காரர் வந்து கேட்டா, அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்களா? ஊழியக்காரர் கேட்பாங்க, அம்மா ஒழுங்கா இருக்காங்களா? அம்மா எப்படி இருக்காங்கன்னா பிள்ளைங்களை பத்தி நம்ம கிட்ட கேட்கலாம். உன் பிள்ளை ஒழுங்கா இருக்கானா? உன் பொண்ணு ஒழுங்கா இருக்கா? ஒரு
வந்திருக்கிறோம். அம்மா நான் ஒழுங்கா இருக்கா, நல்லா இருக்குதான்னு என்ன பண்ணுவோம்? தேவ பிள்ளைகளை ஒழுங்கா இருக்குதான்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கா இருக்காங்களா அம்மா, அப்பா ஒழுங்கா இருக்காங்களான்னு கேட்கறது பிள்ளைகளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நம்ம இன்னைக்கு சொல்ற பிள்ளைகள் நிமித்தமா வெட்கம் துக்கம். எசேக்கியா பண்ண காரியம் அவன் பிள்ளையை தாறுமாறாய் மாற்றி போட்டிருக்கு. தேவ பிள்ளைகள் நீங்க அந்த வசனத்தெல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் அருவறுப்புகளையும் விக்கிர தோப்புகளையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் தேசத்துக்குள்ள எதெல்லாம் எசேக்கியா வேண்டாம் 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 கர்த்தருக்கு உண்மையாய் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தானோ அதே மனசே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தன் தகப்பன் எதெல்லாம் வெறுத்தானோ அதெல்லாம் வேணும் 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 என்பதற்கு யார் காரணமாயிட்டா? எசேக்கியா காரணமாயிட்டா. ஏன்னா ஏசாயா சொல்லும் போது அவன் விண்ணப்பம் பண்ண, அவனுக்காக விண்ணப்பம் பண்ணா, தன் பிள்ளைக்காக என்ன பண்ணாம விண்ணப்பம் பண்ண. நல்லது, நீ சொன்ன வார்த்தை எப்படி நல்லது, என் பிள்ளைங்க பிசாசுக்கு அடிமையா இருந்தா இருக்கட்டும், நான் என் நாட்களில் எப்படி இருக்கிற சமாதானமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் என்ன பண்ணிட்டா முடிச்சுட்டான். எனக்கு அடுத்த டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா மனசை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த நாட்களில் கண்களை மூடி ஆண்டவரே, யாரும் ஆண்டவரே எங்களை பார்த்து ஒழுங்கா இருக்காங்களா என்று கேட்காத கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறாங்க கேட்கத்தக்கதா நடக்கிறதுக்கு இல்லத்தான். 1000 பேர் இருக்காங்க அப்பா அவங்க ஊழியம் செய்யும். அப்பா 10000 பேர் இருக்காங்க அப்பா அவங்க ஊழியம் செய்யும். ஆனாலும் எனக்கு 50 நாட்களை கொடுத்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கீங்களே, அது உங்க கிருபையா, உங்க தயவு ஐயா, உயரத்து ஐயா. அது ஒரு நாள் நான் மறவாதபடி அந்த எந்த இடத்துலப்பா இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா. நான் ஏதோ ஒரு இடத்துல விதைச்சுட்டான், நான் தகர்த்து போட்டேன். நான் பண்ணின பாவங்கள் என் பிள்ளைகள் பண்ணக்கூடாது என்று அந்த நினைத்த நாட்கள் உண்டு ஐயா. நான் அனுபவித்த சாபங்கள் இருளங்கள் என் பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது இருதயத்தில் சிந்தித்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நான் ஏதோ ஒரு இடத்துல மனம் ஏட்டிமையா இருந்துட்டப்போ என்னுடைய வேண்மைகள் அந்தவரை என்னுடைய காரியங்களை நான் காட்சிட்டேன். அதனால இன்றைக்கு பிள்ளைகள் தேவனை பின்பற்ற முடியாதபடிக்கு தன் இஷ்டம் போல அடைகிறார்கள். அப்படி இல்லாதபடிக்கு தேவனே இறங்குவீராக, இறங்குவீராக கர்த்தாவே. எங்களுக்கு இறங்குவீங்க, எங்களுக்கு இறங்கினே ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே எசேக்கியாவை போல நாங்கள் விட்டு விடாதபடி, மனம் ஏட்டிமையா இருந்து விடாதபடி ஆண்டவரே உம்மிடத்தில் தாழ்த்தி மன்றாடுகிற ஆவியங்கள் மீது போடுவீராக, மன்றாடுகிற ஆவியங்கள் மீது போடுவீராக கர்த்தாவே. எசேக்கியா வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரே உடைய பார்வைக்கு செம்மையாய் செய்தான் என்று பார்த்தோம். ஆனால் அவன் நித்திரை அடையும் போது தன் பிள்ளையை குறித்தாண்டவரே நிம்மதியா இருந்திருக்க மாட்டாப்பா. அப்படியேப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு இல்லாதபடிக்கு தேவனே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நம்ம வாழ்கிற நாட்களிலே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கேற்ற பிரியமான மகனாய் மகளை மாற்றுகிறார். உச்சிதமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சர்வ உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.